மீறி என்ன அனுமதி சார்? நீங்க வந்து ஒரு பெண் தனியா இருக்கும்போது நீங்க கேட்ட உடனே உள்ள போவீங்க. எங்க அண்ணன் வீட்டுக்கு பாம்படிக்க வந்தா 10 பேரு துப்பில நாம் தமிழ் கட்சி அடிக்கணும் போறாங்க. திமுக ஆட்சி மிக ஜனநாயக கொடுமையான ஆட்சி இருக்கு, கடுமையான ஆட்சி நடத்தி இருக்கு. எங்க வீட்டுல எங்க அண்ணியா தனியா இருக்காங்க, எங்க மகளிர் பாச பொறுப்பாளர் உள்ள போறாங்க, அவங்களோட அனுமதிக்க மாட்டாங்க. இதுதான் உங்களுடைய மகளிர் சம்மனை கழிச்சா சட்ட ரீதியான போராட்டத்தை நீங்க முன்னெடுப்பாரு. எங்க அண்ணன் எங்க அண்ணியா தனியா இருக்காங்க, குழந்தை தனியா இருக்கு. நீங்க இருக்கும் போது அவங்க பாதுகாப்பு கொடுங்க. எங்க கட்சியோட மகளிர் பாசல் பொறுப்பாளர் எங்க அக்கா தங்கச்சி உள்ள போறாங்க, அவங்க நீங்க பாதுகாப்பு தரணும்ல. ஒரு வீட்டுல பொண்ணு தனியா இருக்கும் போது எப்படி போலீஸ் வந்து எங்களுக்கு தடுத்து நிறுத்தலாம்? அப்ப நீங்க மகளிர் போலீஸ் வந்துருக்கணும். ஒரே ஒரு லேடிஸ் போலீஸ் வந்துறாங்களா, ஒரு மகளிர் போலீஸ் வந்துறாங்க, தடுத்து நிற்கும் போது இவங்களை கைய பிடிச்சி தோலை பிடிச்சி போலீஸ் ஆம்பளை போலீஸ் சொல்றான். இதெல்லாம் நியாயமா? எங்க உங்க மகளிருக்கு ஒரு சட்டம், அப்ப என் நாட்டு மகளிர் ஒரு சட்டமா? இவங்களுக்கு அப்ப காவல்துறையில பெண் அதிகாரி இருந்துக்கணுமா இல்லையா? ஏன் இல்ல? எதுக்கு ஒரு பெண் வீட்டுல இருக்கும் போது காவலர் எதுக்கு உள்ள போனாரு? இது தப்பா இல்லையா? பெரிய எங்க அண்டி ஒரு வழக்கறிஞர், அவங்க சாதாரண அவங்க சட்ட